ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். இங்கே 2 பேருக்கு நான் விருது கொடுத்துருக்கேன். அவங்க வடிவுக்கரசி மேடம் வந்து நான் என்ன சொல்கிறது, ஆக்டர் ஃபார் எக்ஸலன்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. ஆக்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அவங்க. அதாவது வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான ஆக்ட்ரஸ்ஸு. பாரதி ராஜா சார் வந்து அவங்க சிவப்பு ரோஜாக்களில் ஒரு 2 சீன் வரும்போதே அவ்வளோ பிரமாதமாக கலக்கியிருப்பாங்க. அதுலேருந்து அவங்க வந்து நல்லா மட்டும்தான் நடிப்பாங்க. அவங்களுக்கு வேறு எப்படியுமே நடிக்க தெரியாது. அண்டு ஜாஸ்தியாகவும் நடிக்க மாட்டாங்க. ரொம்ப கரெக்டாக நடிப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களுக்கு வந்து நான் இந்த அவார்டு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோடய படத்துலையும் அவங்க பூலம் கேட்டு பாரில் பண்ணியிருக்காங்க. தேவயானி சொல்லவே வேண்டாம். ராம் ஏதாவது சொல்லுங்கள் ராம். அவங்க வந்து எப்படி எனக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இன்னும் 10 கிராம் கூட வெயிட் போடல. அவங்க எப்படி தான் அப்படியே இருக்காங்கன்னு தெரியல. சாப்பாடெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அப்படியே இருக்கீங்க எப்போ பாருன்னு தெரியல எனக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். நாங்கள் ஒன்றும் சொல்லவே வேணாம். வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ப்ரெசென்டிங் தீஸ் அவார்ட்ஸ் டு 2 பியூட்டிஃபுல் கிரேட் லேடிஸ். தேங்க்யூ. முதல்ல சன் டிவி சன் குடும்பம் விருதுகள் கொடுக்கும்போது 2010 அப்போ வந்து திருமதி செல்வத்துக்காக பெஸ்ட் அம்மா சிவகாமி வாங்கினேன். பூங்காத்து திரும்புமா பாட்டுன்றானம்மாவ ஏன் பாட்டு விரும்புமா. நீ பாடினா விரும்பவே விரும்பாது சாமி, விட்டுரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகான அவார்டு வந்து அதுவும் என்னோட வடிவம்மா கூடவே சேர்ந்து வாங்குறதுக்கு அதை விட ஒரு பெருமையான ஒரு விஷயம் இருக்காது. அவங்க கூட நடிக்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குமோ அதை விட இன்றைக்கி வந்து இந்த அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு பெருமை. சத்தியமாக அம்மா, யூ ஆர் கிரேட் ஆர்டிஸ்ட், யூ ஆர் கிரேட். உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும். நானும் உங்கள் மாதிரி ரொம்ப ரொம்ப வருஷமாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். இல்லைன்னா எங்களுக்காக நீங்கள் கதை சொல்கிறதுல பயங்கரமான ஒரு நிறைய ஒரு டெக்னிக் வச்சுருக்கீங்க. அதுலேயும் அந்த ராமண்ணான்னு சொல்லி ராம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லி எங்களுக்கு அந்த டைலாக் இப்போ கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. நான் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் அது என்னன்னு தெரியல, அந்த ஒரு சின்ன சீனு தான் அந்த படத்தில். அது நடிக்கும்போது ஒன்றுமே தெரியல. பட் அதை எப்படி தான் அந்த மாதிரி அவ்வளோ இதாகிடுச்சுன்னு தெரியல நிஜமாகவே. பட் ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் த ஃபுல். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கமல் சார் அண்ட் ரவிக்குமார் சார் that it came out so beautifully. எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி. ராம், எனக்கு தூக்கமாக வருது. ஒரு கதை சொல்லு ராம், எனக்கு தூக்கமாக வருது. இப்போ சொல்லு, கதை சொல்லு, அது சொல்லுன்னு அவ பார்க்கும்போது எல்லாத்தையும் பேசிட்டு. Thank you so much madam. Thank you so much.